வணக்க மக்களை, சட்டமுறை கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். திமுக கூட்டணியில் தேமுதிகவா ஒரே போடாய் போட்ட அமைச்சர் ஏவா வேலு. யாரும் எதிர்பார்க்காத அதிர்ச்சி தகவல் என்ன? வாங்க வீடியோவை மூலமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக தமிழகத்தில் அனைத்து கட்சிகளுக்குமே இது ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்பட்டு வருகிறதா. அந்த வகையில்தான் ஆளும் கட்சியான திமுக மற்றும் ஆண்ட கட்சியான அதிமுக மற்றும் விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றி கழகம் மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சியென தமிழகத்தில் கண்டிப்பாக இந்த 4 முனை போட்டிதான் நிலவக்கூடிய சூழல் தமிழக அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில்தான் அரசியல் கட்சிகளுக்கான இந்த கூட்டணி குறித்த விவாதம் எல்லாம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. இந்நிலையில்தான் தேமுதிக மற்றும் திமுக என இந்த ரகசியமான பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருவதாய் ஒரு பரவிய தகவல் எல்லாம் தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி ஒன்று வைத்திருக்கிறார். அதாவது தேமுக தரப்பில் திமுகவிடம் எந்தவித கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். அதாவது திமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தைகள் இன்னும் ஒரு சில நாட்களில் ஒரு அதிகாரப்பூர்வ தொடங்க நிலையில்தான் பாமக மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகள் இதுவரை தங்களது நிலைப்பாட்டை உறுதி செய்யாமல் உள்ளதா. அதில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக இணைவது குறித்து பேச்சுக்களும் ஒருபுறம் இறுதியாகியுள்ளதா. இந்த நிலையில்தான் தேமுதிகவின் மௌனம் என்பது அரசியல் வட்டாரத்திலே மட்டுமின்றி அவர்கள் ஆதரவாளர்களிடையே ஒரு பெரிய விவாதத்தை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறதா. அது மட்டுமின்றி இந்த சூழல்தான் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் அளித்துள்ள இந்த விளக்கம் என்பது தேமுதிக மற்றும் அக்கட்சியின் தலைவர் பிரேமலதா விஜயகாந்துக்கு ஒரு அரசியல் நெருக்கடியை ஏற்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறதா. தேமுதிக தரப்பு அதாவது 2 பெரிய திராவிட கட்சிகளுடன் தனது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாம். அதாவது ஒன்று அதிமுக மற்றொன்று திமுக என்ற அடிப்படையில் தான் தேமுதிக இந்த 2 பெரிய கட்சிகளுடன் தனது கூட்டணி பேச்சுவார்த்தை பேரம் பேசி வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அதாவது அவர்கள் கேட்கும் இந்த 2 இலக்கை தொகுதிகள் யார் கொடுக்கிறார்களோ அவர்களோடு தான் கண்டிப்பாக தேமுதிக கண்டிப்பாக கூட்டணி வைக்கும் என்பதை அக்கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி அவர் கூறும் வகையில் அதாவது வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக எந்த பக்கம் சாயும் அல்லது தனித்து போட்டியிடுமா என்ற கேள்வியெல்லாம் வலுப்பெற்று தொடங்கியிருக்கிறது. தேர்தல் களம் என்பது சுடிபடுத்த நிலையில்தான் அடுத்தடுத்த நாட்களில் தமிழக அரசியலில் இன்னும் பல திருப்புமுனைகள் கண்டிப்பாக நிகழும் என எதிர்பார்க்கப்படுகிறதா. இந்த வகையில்தான் தேமுதிகவின் அதாவது விருப்பமனு வேட்பாளர் விருப்பமனு அளிக்கப்பட்ட நிலையில்தான் 234 தொகுதியுமே வேட்பாளர் மனு கண்டிப்பாக அளிக்கக்கூடிய வகையில்தான் தேமுதிக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறதா. அதாவது இன்று வரை யாருடனே கூட்டணி வைக்காத சூழலில் இந்த வேட்பாளர் விருப்பமனு என்பது கண்டிப்பாக அரசியலிலே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா. இந்த வகையில்தான் தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறது, அவர்கள் கேட்கும் தொகுதியை யார் கொடுக்கப் போகிறார்கள் என்பதெல்லாம் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி தேமுதிக அதாவது விஜயகாந்த் இருந்த பிறகு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது கூட தேமுதிக தமிழ்நாட்டில் ஒரு நல்ல செல்வாக்கை மட்டுமே பெற்றிருந்தது. ஆனால் இன்று வரை 0.2% வாக்குகளை மட்டுமே வைத்திருக்கும் தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறது என்பது மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.